இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். பிஎம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பெதுன் பள்ளி எந்த ஆண்டு ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது? 1849. 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஹண்டர் ஆணையம். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எவ்வாறு நிர்ணயித்தது? 14ஆக நிர்ணயித்தது. பொறுத்துக. பிரம்ம ஞான சபை அன்னிபெசன்ட். சாரதா சதன். பண்டித ரமாபாய். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854. நிக்கோலா கோண்டி இத்தாலிய பயணி. வரதட்சணை ஒரு சமூக தீமை. 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார்? சிராஜ் உத் தௌலா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது? இரண்டாம் கர்நாடக போர். ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கிடையே கையெழுத்தானது? ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தான். மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் யார்? காரன் வாலிஸ் பிரபு. ஆங்கிலேயருடன் பசியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? இரண்டாம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா யார்? இரண்டாம் பாஜிராவ். துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? ஹைதராபாத். எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன் வாலிஸ் பிரபு. மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப். மகள்வாரி முறையினை அறிமுகப்படுத்திய கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆங்கிலேயரால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி வங்காளம். இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். பொறுத்துக. நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம். மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம். ரயத்துவாரி முறை மதராஸ். நீல் தர்பன். இண்டிகோ விவசாயிகளின் துயரம். சந்தால் கலகம் முதல் விவசாயிகள் கிளர்ச்சி. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. தமிழ்நாடு பாளையக்காரர்கள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடி யாவர்? பூலித்தேவன். காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர்? ராமநாதபுரம். வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. வேலு நாச்சியார் எந்த பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருது சகோதரர்கள். தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி ஓடாநிலை. ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார்? மத்திய இந்தியா. தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தளமாக எப்போது அறிவித்தது? 1980. இந்தியாவின் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1,00,000 ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டினை செய்த பட்டயச் சட்டம் 1813ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம். எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரை செய்தது? ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. 1948. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986ஆம் ஆண்டு. காரன் வாலிஸ் பிரபு நிலையான நிலவரி திட்டத்தினை
அறிமுகப்படுத்திய ஆண்டு 1793. தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் மொத்த தொகுதிகள் 120. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. உலக செவிலியர் தினம் மே 12. அரபிக்கடலில் உருவான புயலுக்கு டவ்டே என்று பெயரிட்ட நாடு மியான்மர். அவ்வளோதான்.